உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அது ரெண்டுமே பயன்படுத்தி ஒரு மையை நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம மை போட்டு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணீங்க, யாரை மீட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க, எல்லா லிஸ்ட்டும் சொல்லிடுங்க. நிறையோட பல்லு எந்த மாந்திரிகத்துக்கு பயன்படும்னா, மெயினாக இப்போ நான் ஒரு தொழிலதிபர், எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடாது, எல்லாரையும் நான் நிறைய போல் வாஷ் பண்ணணும், அவங்களோட செயல்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் மை பண்ணி கொடுப்போம். பொதுவா அந்த யானை முடியில மோதிரம் செஞ்சு போட்டா ரொம்ப நல்லது. யானை கழிவால நம்ம வைத்தியமும் பார்க்கலாம், மாந்திரிகமும் பார்க்கலாம். எதிராளி வந்து என்னை அடக்கவே கூடாது, அப்ப யானை பலம் எனக்கு வேணும். சில மூலிகைகள் ஆட் பண்ணி அதை பஸ்மம் பண்ணுவோம். பஸ்மம் ஆக்கி அவனுக்கு எந்திரத்துல வந்து ஒரு தகடு போட்டு அதில் அடைச்சி கொடுத்துருவோம் இந்த பஸ்மத்தை. யானை கழிவு வச்சு எப்படி மூலிகைகளாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மூட்டு வலி வெண்குத்தி சார் மூலிகைன்னு இருக்கு, அந்த சார் மூலிகை இதில் ஆட் பண்ணி சூடு பண்ணுவோம். 48 நாளில் இந்த யானைக்கல் வடிஞ்சு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நமக்காக மாந்திரிகம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் தொடர்ந்து நமக்காக தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் மேம். அதன் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ரசிக மக்களுக்கும் என்ன மனமார்ந்த வணக்கம். ஓகே மேம். ஸோ தொடர்ந்து மாந்திரிகம் ரீதியான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்டேட்டாக, ஷாக்கிங்கான அப்டேட்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த மாந்திரிகத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸ்லாம் போனேன். ஸோ அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், ஸோ இந்த இதுலேயும் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததா? இந்த வாட்டி நம்ம ஏன்னா சீசன் வைஸ் இருக்கு. சீசன் ஆனால் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று தேடுறது நம்மளுக்கு வழக்கமாகவே இருக்குது. சில மழை சீசனில் வந்து நம்ம வண்டுகள், வருஷத்துக்கு வண்டுகள் சேகரிப்போம். வருஷத்துக்கு வண்டுகள் ஓகேங்களா. அதே மாதிரி காட்டு மிருகங்கள். ஓகே, காட்டு மிருகங்கள் மீன்ஸ் நம்மளால அதுங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மலைவாழ் மக்கள் தேடி போனோம்னா அவங்க வந்து அதுவே வேலையாக வச்சுருப்பாங்க, உணவுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா, அவங்க அது கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எடுத்து தருவாங்க. ஓகேங்களா. அந்த மிருகங்களில் நம்ம இனம் தேர்ந்து எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் எது பெண் எது ஆண் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம செலவு பண்ணோம். எப்படின்னா, ஃபாரஸ்டர் என்ட்ரு ஆகிறதுக்கு பே பண்ணோம், வித் அந்த மலைவாழ் மக்களை பார்க்கறதுக்கு நம்ம பே பண்ணோம். ஓகேங்களா. அவங்ககிட்ட முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி போன இடம் இந்த வாட்டி வால்பாறை. ஓகேங்களா. வால்பாறையில் என்ன விசேஷமான ஒரு வேலை செய்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த அனிமல்ஸோட கழிவுகள் எடுத்து தருவாங்க. அனிமல்ஸோட கழிவுகள். ஓகே. இப்போ அதாவது வைல்ட் அனிமல்ஸ். ஓகே, எதுவாக இருந்தாலும் இருக்கும். இப்போ நம்ம பழைய காலத்தில் பார்த்துருப்போம், சிங்கப்பல்லு, புலிப்பல் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி பற்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தானாகவே வேட்டையாடப்பட்டு இறந்து போயிருக்கோம், அதில் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை வந்து ஏதாச்சும் கரண்ட் ஷாக்கிங்கோ, இல்லை அதுங்க ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டோ இறந்து போயிருக்கோம், அந்த மாதிரி இடம் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த அனிமல் செத்து போயிடுச்சு, அப்போ அதோட வாலோ மண்டையோடோ பல்லோ அவங்க சேகரித்து வைப்பாங்க. ஏன் சேகரித்து வைப்பாங்கன்னா, அவங்களுக்கு அதுவே ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நிறைய சேல் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இது மாதிரி இல்லை இப்போ சேல் பண்ணுறது கம்மி. ஓகே, புரியுதுங்களா. மறைமுகமாக சேல் பண்ணுறாங்க, மறைமுகமாக யூஸ் பண்ணுறாங்க, பட் வெளியில் வராது. ஆனால் ரேர் நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்ம வந்து இப்போ ராஜ வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து அரசியலில் நல்லா ஈடுபடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்கத்தோட பல்லு, அந்த மேல் பல்லு இருக்கு இல்லையா, ரெட்டை பல்லு தேடுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி நரி இருக்கு இல்லையா, நரியோட கழிவும் அதோட மண்டவோடும் நம்மளுக்கு கிடைக்கிறது ரேர். ஓகே, அது தேடுவோம். அது கூட சிறப்பான மூலிகைகள்னா நம்ம பேர் சொல்லாத மூலிகைகள் இருக்கு.
அது ரெண்டுமே பயன்படுத்தி ஒரு மையை நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம மை போட்டு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணீங்க, யாரை மீட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க, எல்லா லிஸ்ட்டும் சொல்லுங்க. ஓகே. ஆனால் பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஊரில் நல்ல பெரியவங்க தலைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பல் போட்டிருக்கிற செயின் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதுக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? ஸ்பெஷலான விஷயம், அந்த புளி பல்கள் ஓப்பனாக தான் இருக்கும். அதுக்குள்ளே எதுவும் இருக்காது. அது எப்படின்னாக்கா ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்ன போடுவோன்னா ராஜவசிய மூலிகைகள் போடுவோம். ராஜவசிய மூலிகைகள் சில மந்திரங்களோட எழுத்து பூர்வமாக எழுதி அதை கொடுத்து அதுக்குள்ளே போடுவோம். போட்டால் அவங்களுக்கு போட்டுவிடும். ஓகே. மேலே பார்த்துருப்பீங்க அந்த 2 பல்லுக்கு நடுவில் ஒரு தகுடு போல் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை அடைக்கிறது அதுக்கு தான். அதே மாதிரி அது கழுத்துலயும் போட்டுக்கலாம். அவங்க யார் வந்து ஒரு ராஜாட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டு வாசல்லையும் போதிக்க சொல்லுவாங்க. நரியோட பற்களும் வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படும். அது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தும்? நரியோட பல்லு எந்த மாந்திரிகத்துக்கு பயன்படும்னா, மெயினா இப்போ நான் ஒரு தொழிலதிபர், எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகக்கூடாது, எல்லாரையும் நான் நிறைய போல வாஷ் பண்ணணும், அவங்களோட செயல்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல மை பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அதுலயே இந்த மாதிரி சிங்கத்து பல்லு புலி பல்லுல எப்படி வித்தியாசமான வேலைகள் செய்வோமோ அந்த மாதிரி நரி பல்கள்ல வந்து ஆஃபீஸ்ல வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த செஞ்சு தரோம். ஓகேங்களா? அதே மாதிரி கருங்காலி மரம், காட்டுல தான் அதிகமாக கருங்காலி கிடைக்கும். சந்தன மரங்களும் கிடைக்கும். சந்தனத்துலேயே வந்து 5 வகையான சந்தனம் இருக்குது. வெள்ளை சந்தனம் இருக்குது, நார்மலான சந்தனம் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். பியூர் சிவப்பு சந்தனம் இருக்குது. பியூர் சிவப்பு எப்படி இருக்கும்னா கட் பண்ணாவே அது சிவப்பாக இருக்கும் அந்த சந்தனம். அது வந்து விஷயத்துக்கு மிக சிறந்த மூலிகைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அது வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. மீன்ஸ் அதை மரமாக வெட்ட மாட்டாங்க, நம்மளுக்கு அது சுரண்டி அவங்க பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சுரண்டி நம்மளுக்கு அது கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு காசு செலவு பண்ணால் நம்ம வாங்கிக்க வேண்டியது. பொதுவாக அந்த யானை முடியில மோதிரம் செஞ்சு போட்டா ரொம்ப நல்லது, இதுதான் சிறப்பான விஷயம். இதுவும் நம்மளுக்கு அவங்க எடுத்து தருவாங்க. யானை கழிவால நம்ம வைத்தியமும் பார்க்கலாம், மாந்திரிகமும் பார்க்கலாம். இது எந்த மாதிரியான மாந்திரிகத்துக்கு யூஸ்ஃபுல்லா? மாந்திரிகத்துக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னாக்கா, இப்போ நான் எதிராளி வந்து என்னை அடக்கவே கூடாது, அப்ப யானை பலம் எனக்கு வேணும். புரியுதுங்களா? அதோட கழிவுகள் வச்சு சில மூலிகைகள் ஆட் பண்ணி அதை பஸ்மம் பண்ணுவோம். பஸ்மம் ஆக்கி அவனுக்கு எந்திரத்தில் வந்து ஒரு தகடு போட்டு அதில் அடைச்சி கொடுத்துருவோம். இந்த பஸ்மத்தை அடைச்சி கொடுத்தோம்னா அவன் கிட்ட மேக்சிமம் யாருமே அடக்க முடியாத அளவுக்கு திறமையாக இருப்பான். மூளையும் செயல்படும். மூளைக்கு அந்த மூலிகைகள், இவனோட ஆழ்மை தன்மைக்கு யானையோட கழிவுகள், ஓகேங்களா, அவனோட எனர்ஜி பாசிட்டிவிட்டிக்கு நம்ம மந்திரங்கள். ஓகேங்களா? இப்போ எல்லாம் கலந்து என்ன ஆகுதுன்னா அந்த மனுஷனை ஒரு பவர்ஃபுல்லான மேனான மாற்றுது. இது எல்லாம் வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஈஸியாக மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர்த்து யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கழிவால் எடுத்து சில விஷயங்கள் பண்ண முடியும்னா அது நேச்சுரல் பவர். பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ஒரு இன்கனெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு வயிறு இணைக்கிறாங்க, இணைச்சி சுவிட்ச் போட்டால் தான் பவர் பாஸ் ஆகும். சுவிட்சே போடலன்னா எங்கேருந்து பாஸ் ஆகுறது? ஓகேங்களா? அந்த சுவிட்சுக்கான கனெக்டிவிட்டி தான் இது ரெண்டுமே. மனிதனுக்கும் இதுக்கும் இணைச்சி விடுறோம். அந்த சுவிட்சு நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்ல எஃபெக்டிவ் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த யானை கழிவு வச்சு எப்படி மூலிகைகளாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மூட்டு வலி. மூட்டு வலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யானை கால் நோய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த யானை கழிவு எடுத்துட்டு வந்து அதுல வெண்குத்தி சார் மூலிகைன்னு இருக்கு, அந்த சார் மூலிகை இதுல ஆட் பண்ணி சூடு பண்ணுவோம். சூடு பண்ணி அந்த யானை கால்ல இதை வச்சு இந்த கழிவை வச்சு நல்லா அழுத்தி கட்டி விட்டுட்டோம்னா 48 நாள்ல இந்த யானைக்கால் வடிஞ்சு போகும். புரியுதுங்களா? யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. ஆனா நாங்க ட்ரை பண்ணிட்டோம். இது நல்ல ரிசல்ட் இருக்கு. குணமானவங்க இருக்காங்க, குணமா இருக்காதான் சொல்லிட்டு.
அந்த கழிவு முக்கியமாக நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தான். மூட்டு வலி எனக்கு கீழே தரையில் உட்காரவே முடியலங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அந்த மூட்டுக்கேற்ற கப்பு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த கழிவு எடுத்து காய வச்சு ஒரு அட்டை கப்பு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணணும்னா அதை தவால வச்சு நல்லா சூடாக்கி அந்த மூட்டுக்கு கட்டிட்டு இந்த சாறுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாறு ஒரு பாட்டிலில் கொடுத்துருவோம். அதை அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு கட்டிட்டு படுத்தாங்கன்னா மூட்டு வலி சூப்பராக குணமும். ஓகே. பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு தாயத்து கட்டுற பழக்கம் வந்து நம்ம ரொம்ப நாளாக கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு விஷயம், இந்த குழந்தைகளுக்கு இந்த தாயத்து கட்டும் போது அதுக்குள்ள நிறைய மாந்திரிகம் பொருட்கள் வந்து வச்சிருப்பாங்க. என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கும்? இப்போ குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்போ அந்த தாயத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும்? நம்ம குழந்தைங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போது நம்மளோட ஆயுள் காலமும் எப்போ முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? அடுத்த நல்ல ஒரு கருத்தான, அறிவான, அழகான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, இந்த பிரபஞ்சத்துக்கு தீங்கு செய்யாத ஒரு குழந்தைய நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கணுங்கிறது முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அது ஆரோக்கியமாக இருக்கணும். செகண்ட் திங் வந்து அது நல்ல குணமாக பாசமுள்ள குழந்தையா வளரணும். ஓகேங்களா? அடுத்து அது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும், கல்வி திறன் சிறப்போங்கி இருக்கணும். ஓகேங்களா? இது மூணுமே ஆட் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு எந்திரத்தை நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஜென்ரேஷன் முதல்ல வந்து ஹெல்த்து தான். செகண்ட் திங் வந்து அது தன்னோட பெத்தவங்களோட பாசத்தை உணரக்கூடிய தாழ்மை கிடைச்சிரும். மூணாவது கல்வி. கல்வியில சிறப்பா வளர்ந்தவங்க யாரு தாழ்த்தப்பட்டிருக்காங்க? கண்டிப்பா. ஓகே, அந்த குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு மிக சக்தி உயர்ந்த குழந்தையா வளரும். ஓகேங்களா? அது கொடுக்குறது சிறப்பாக. ஓகே. ஸோ இவங்க குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு இப்போ நிறைய பேர் மாந்திரிக மயிலாக வந்து வைக்கிறாங்க, அதே மாதிரி மாந்திரிக பொருட்கள் வந்து அந்த தாயத்துக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பொருள் உங்களுடைய குழந்தையோடைய தாயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ எந்த தீய சக்தியும் நெருங்காது, அவங்க ரொம்ப நல்லா வளருவாங்க, படிப்புலேயும் ரொம்ப நல்ல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்? அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனா தொட்டால் சென்னிங்கியோட வேறு நம்ம யூஸ் பண்ணுவோம் பிள்ளைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டி வேறு, எருக்கஞ்செடி வேறு. எருக்கஞ்செடினா வெள்ளை இறக்கம்னு சொல்லுவோம். வெள்ளை எருக்கஞ்செடி வேறு. இதெல்லாம் வந்து காப்பு கட்டி நம்ம கரெக்டாக முறையாக எடுத்து அதுக்குன்னு ஒரு எந்திர பிளேட் போட்டு நம்ம அது யூஸ் பண்ணுவோம். அது தவறுதலாக இந்த பிள்ளை அழகாக இருக்குது, ஓகே எனக்கு குழந்தைங்க இல்லை, என்னோட எதிரியோட குழந்தை அழகாக இருக்குது, எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க கூட பண்ண முடியாது, சேஃப்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதோட சேர்த்து சொல்ல முடியாத ஒரு மூலிகை இருக்கு. ஓகே, ராஜ மூலிகை, அதோட பேர் மந்திரக்கட்டு மூலிகைன்னு பேர். ஓகேங்களா? அதுக்கு சித்தர்கள் பல வகையான பேர்கள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக மந்திரக்கட்டு மூலிகை. ஓகே, மந்திரக்கட்டுனாவே மந்திரத்தையே கட்டக்கூடிய மூலிகை அது. நம்ம எதிராளி என்ன மந்திரம் செஞ்சாலும் அது கட்டக்கூடிய மூலிகை தான் அது. அப்போ அது உடல் பாதுகாப்புக்காக நம்ம போடுறோம். இது போட்டாலே அந்த பிள்ளை வந்து ஆழ்மை குணம் உள்ளதாக இருக்கும், அன்புள்ள பிள்ளையாக இருக்கும், நல்லா சமத்தாகவும் வளரும், ஹெல்தியாகவும் இருக்கும். ஓகே. இப்போ இந்த பெரியவங்க தொழிலில் நிறைய பேர் வந்து நான் போட்டிகள் தான் நிறைய அதிகமாகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு எதிராகவோ இல்லை எனக்கு சதி பண்ணியோ நிறைய பேர் தொழில்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் தொழில் வந்து அதுக்கு அடுத்த வளர்ச்சியை நோக்கி எனக்கு போக மாட்டேங்குது, தொடர்ந்து நான் சரிவை சந்திச்சிட்ருக்கேன். தொழிலில் ஒரு நல்ல லாபத்தையும் அடுத்தடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நான் நகரணும்னா மாந்திரிக முறைப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட கிரகங்கள் பார்ப்போம், பர்த் வைஸ் பார்ப்போம். பர்த் வைஸில் வந்து சில பேருக்கு குட் அண்ட் பேட் டைம் இருக்கும். அந்த குட் டைம் இருந்தாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும். பேட் டைம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ அந்த பேட் டைமுக்கும் ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிரகங்களையே எதிர்த்து போராடக்கூடிய மூலிகைகள் இறைவன் நம்ம பிரபஞ்சத்தில் படைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த மூலிகைகள் பயன்படுத்தும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே கருவில் 2 ரெட்டை குழந்தைங்க இருக்கு. ஒருத்தர் நல்லா டாக்டராக இருப்பான், ஒருத்தர் ஊதாரியாக இருப்பான். ஓகேங்களா? நல்லா ஒருத்தர் குடும்பஸ்தனா நல்லா குடும்பத்தை கவனிக்கக்கூடியவராக இருப்பார், இன்னொருத்தர் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதபடி இருப்பான். அப்போ எப்படி அது
ம் ஒரே டைமிங் தான், ஆனால் ஒரு 1/2 hour முன்ன பின்ன. ஓகே. புரியுதுங்களா? அந்த 1/2 hourக்கே அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கொடுக்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. ஓகே. ஸோ பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் சாத்தியமே இல்லை. அப்போ ஒருத்தரோட ஒர்க் என்கிட்ட வந்துட்டாவே அது என்ன சொல்றதுன்னா, கருவறையில புதுசா ஒரு தாய் கரு உருவாக்குற மாதிரி தான் நம்ம உருவாக்குவோம். என்னென்ன முறைகள்மா நீங்க செய்வீங்க, எப்படி எங்களை பாதுகாப்பீங்கன்னு நிறைய கொஷின் மக்கள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து செய்வினை பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாவே அவங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போதே நம்ம அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுவோம். திருப்பி அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகாத மாதிரி சேஃப்டி பண்ணுவோம். ஓகேங்களா? பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நல்ல கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உண்டு பண்ணுவோம். எந்த எதிரியாலையும் அவனை அழிக்க முடியாத அளவுக்கு சேஃப்டி பண்ணுவோம். மீன்ஸ் இது என்ன சொல்ல வரேன்னா, பிரபஞ்சத்தில் அது பஞ்சபூதங்களால் ஆகக்கூடிய க்ரியேட்டிவிட்டி தானாக சரியாயிடும். ஓகே. செயற்கையாக மனிதன் தீய எண்ணங்களால் உருவாக்கப்படுறது அவங்களை அண்டாமல் இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு உண்டாக்கி தரும். ஓகேங்களா? அது நாங்கள் இருந்துட்டாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி. அப்போது அவங்களுக்கு அந்த குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க அடுத்த பொசிஷன் போய் நல்லபடியாக வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அது இருக்கும். ஓகே. தவறுதெல்லாம் அவங்க நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அது தெரிஞ்சோ தெரியாமவோ அவங்க செஞ்சாங்கன்னா அது உடனே முடிஞ்சுப்போம். ஓகேங்களா? அந்த விஷயத்தையும் கவனத்தில் அவங்களுக்கு கொடுத்துருவோம்.